கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த தாய்க்கு 3 பிள்ளைகள். அவர் தன் 3 குழந்தைகளை எந்த அளவுக்கு அன்பு செய்தாரோ அந்த அளவுக்கு அவர் ஏழை எளியவரை அன்பு செய்து வந்தார். இவர் புனித வின்சென்ட் பவுல் சபையில் உறுப்பினராக இருந்தவர். இவர் இறை அன்புக்கும் பிறர் அன்புக்கும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் அவர் கருவுற்றார். மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து பார்த்துவிட்டு, நீங்கள் கருவுற்று 2 மாதங்கள்தான் ஆகிறது, அதனால் கருவை உடனே கலைத்து விடுங்கள், இல்லையென்றால் உங்களுக்கு வந்திருக்கும் நோயினால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று எச்சரித்தார்கள். இதற்கு அந்த தாய், என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய வயிற்றில் வளரும் கருவை ஒருபோதும் கலைக்க மாட்டேன் என்று தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தார். இதை அடுத்து 1962 ஆண்டு ஏப்ரல் 21 நாள் அவர் தனது 4வது குழந்தையை பெற்றெடுத்தார். மறுவாரத்திலேயே, அதாவது ஏப்ரல் 28 நாள் அந்த தாய் இறந்து போனார். ஆம், இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, வயிற்றில் வரும் கருவை கலைத்துவிட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்றொரு நிலை வந்தபோது, தன்னுடைய உயிரை விடவும் வயிற்றில் வரும் குழந்தையே மேலானது என்று அதற்காக தன்னுடைய இன்னுயிரை தந்தார் அந்த தாய். இவர் இப்படி பிறர் அன்புக்கும் இறை அன்புக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கியதால் 2004 ஆண்டு மே 16 திருத்தந்தை 2 ஜான் பால் இவருக்கு புனிதர் பட்டம் அளித்தார். அவர்தான் புனித கியானா பிரெட்டா மொல்லா. இயேசுவில் பிரியமானவர்களே, அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்று யோவான் இன்றைய முதல் வாசகத்தில் கூறுகிறார். ஏழை எளியவரை அன்பு செய்து தன் குழந்தைக்காக தன்னையே தந்தவர் என்ற அடிப்படையில் கியானா பிரெட்டா மொல்லாவை கடவுளிடமிருந்து பிறந்தவர் என்று உறுதியாக சொல்லலாம். நாம் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்க என்ன செய்வது என்று இப்போது நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக என்ற வார்த்தைகளுடன் தொடங்கும் இன்றைய முதல் வாசகம், அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்கிற வரிகளில் அதன் உச்சத்தை அடைகிறது. கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்பதற்கு சான்றாக இருக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம். நற்செய்தியில் இயேசு ஆயனில்லா ஆடுகள் போல இருந்த மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பிக்கிறார். அத்தோடு அவர் நின்று விடாமல் பசியோடு இருந்த அவர்களுக்கு உணவளிக்கிறார். இயேசு பகிர்ந்தளித்த அல்லது பழுக செய்த அப்பங்களை உண்ட ஆண்களின் தொகை மட்டும் 5000 என்றால், பெண்கள் மற்றும் குழந்தைகளை சேர்த்தால் எப்படியும் 20,000 பேர் வரலாம். அத்தனை பேருக்கும் இயேசு அன்போடு உணவளிக்கிறார். இயேசு மக்கள் மீது அன்பு கொண்டு அப்பங்களை பழுக செய்தார் என்றால், அவர் வழியில் நடக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டு அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் ஆக முடியும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, கடவுள் அன்பில் பேரொளியெனில் சிறு அகல்விளக்கு அளவிலாவது நாம் இருப்போம். அன்பு என்பது வெறும் சொல்லல்ல, அது செயல். ஒருவருடைய வாழ்வை தீர்மானிப்பதற்கு அன்பே அளவுகோலாய் இருக்கிறது. ஆன்றோர் வாக்காக, என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை என்று 1 கொரிந்தியர் 13 2 தூய பவுல் கூறுகிறார். எனவே நாம் இறை மனித அன்பில் சிறந்து விளங்கி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.